இன்றைக்கி வந்து சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய கைகள் இருக்கு இல்லையா, கைகள் கால்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இந்த கை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இந்த கையில் ரிஸ்ட்டுக்கு பிறகு உள்ள ஏரியாவை பாருங்கள். ஒரு சென்ட்ரல் ஏரியா இருக்குது, அதிலேருந்து 5 ப்ரொஜெக்ஷன்ஸ் வெளியே வருது. ரைட்டா? 5 ப்ரொஜெக்ஷன்ஸ் வெளியே வருது. இப்போ இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஏரியா இருக்குது, 5 ப்ரொஜெக்ஷன்ஸ் வெளியே வருது. 1 2 3 4 5. கரெக்டாக? சரி, இப்போ இந்த 4 ப்ரொஜெக்ஷனில் மட்டும் 1 2 3 4 இந்த 4 ப்ரொஜெக்ஷனில் ஒரு ப்ரொஜெக்ஷன்லையும் ப்ரொட்ரூஷன்னு சொல்லலாம். 4 ப்ரொட்ரூஷன்லையும் ஒரு ப்ரொட்ரூஷன்லையும் பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3 1 2 3 இது மாதிரியான 3 பகுதிகள் இருக்குது. கரெக்டாக? இப்போ இதில் மட்டும் எத்தனை 2 தான் இருக்குது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ இது என்னதுப்பா? கட்டை விரல். இப்போ உடம்புல 2 பகுதி எங்கே இருக்குது பாருங்கள், தலையில் தான் இருக்குது. மீதி 4லையும் பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3. ஸோ 4 ப்ரொட்ரூஷனில் 3 பகுதிகள் இருக்குது. அந்த 5வது ப்ரொட்ரூஷனில் மட்டும் 2 பகுதி இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த கட்டை விரல் வந்து கழுத்து மற்றும் தலையுடைய கரஸ்பாண்டன்ஸ் ஏரியா. அதே மாதிரி இந்த 4 விரல்கள் இருக்கு இல்லையா, இது கால்கள் மற்றும் கைகளுடைய கரஸ்பாண்டன்ஸ் ஏரியா. இந்த சென்ட்ரல் போர்ஷனுடைய கரஸ்பாண்டன்ஸ் ஏரியா இது ஃப்ரண்ட் சைட், இது பேக் சைட். கொரியாவில் வந்து ஜோக், சூனா கை, ஜோக்னா கால். ஸோ கை மற்றும் கால்களை வைத்து அதில் உள்ள புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக நம்முடைய வலிகளை சரி செய்வது, நோய்களை சரி செய்வது. சுஜோக் தெரப்பின்னு தனியாக இருக்குது. வெறும் சுஜோக்கை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுற அக்குபஞ்சர் ப்ராக்டிஷனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கையில் மட்டும் அந்த கரஸ்பாண்டன்ஸ் ஏரியாவில் மைன்யூட்டாக சுஜோக் ஊசின்னு சொல்லியிருக்கு அக்குபஞ்சருக்கு, அதை வந்து செருகி விட்டுருவாங்க. அதுதான் ட்ரீட்மெண்ட்டே சுஜோக் அக்குபஞ்சரிஸ்ட்டை போனோன்னா. இப்போ நம்ம வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தலைவலி வருது. இப்போ தலைன்னா இதுதான் நான் சொல்லிட்டேன், இது கழுத்து, இது தலை, இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. இப்போ நீங்கள் சொன்னீங்க கழுத்து வலி வருது, என்ன செய்கிறது? இப்போ இந்த ஏரியா வந்து இந்த ஏரியாவுக்கு கரஸ்பாண்டன்ஸ் இது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்படி மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம், கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ கழுத்து வலி வந்து கண்டிப்பாக குறையும். இது ப்ராக்டிக்கலாக நான் நிறைய பேருக்கு நான் ட்ரீட்மெண்ட், இது ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் பண்ணிங்கனாலே சாதாரணமான ஒரு தலைன்னா இந்த இடத்துல பண்ணணும், கழுத்துனா இங்கே. ஸோ உங்களுக்கு ஒரு டென்ஷனால் வருது, சும்மா ஒரு டெம்பரரியான தலைவலி அப்படின்னா இதில் சரியாயிடும். ஆனால் தலைவலிக்கு பல காரணங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே இதை பண்ணிவிட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துக்கலாமான்னா கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிக்கல் டயக்னோஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஆனால் உங்களுக்கே தெரியும், இது வந்து இப்போ சும்மா தலைவலி வந்திருக்கு, நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அல்லது கழுத்து வலி வருது, ப்ரெஸ் பண்ணும்போது சரியாயிடும். ஆனால் உங்கள் கை வலினா இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கும்போது இதுதான் அனாட்டமிக்கல் பொசிஷன். இப்படி வைக்கிறது தான் அனாட்டமிக்கல் பொசிஷன். ஸோ இப்படி வைக்கும்போது இது ரைட் சைடு வருதா, இது எனக்கு ரைட் சைடில் வருது. அப்போ இது வலது கை, இது வலது கால், இது இடது கால், இது இடது கை, இது தலை. ஸோ தலையிலேருந்து வரும்போது இது லங்ஸ் ஏரியா. ஸோ உங்களுக்கு கோல்டு, இருமல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஃப்ரண்ட் கழுத்தில் வலி வருது அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணணும். சில பேருக்கு முன்னன் தலைவலி வரும், அதிகமாக மைக்ரேன், முன்னன் தலைவலி இதெல்லாம் வரும். இப்போ ஃப்ரண்ட் தலைவலின்னு வந்தீங்கன்னா இந்த ஏரியாவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணலைன்னா கூட, கையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேன்னா நீங்கள் கையில் பண்ணலாம். பட் அதை விட பெட்டர் என்னென்னா, கொஞ்சம் பிளண்ட் எட்ஜ்டு ஷார்ப் டிப் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ அக்குபஞ்சரில் அதுக்கு சில உபகரணங்கள்லாம் இருக்குது. அது வந்து எப்படின்னா கொஞ்சம் பிளண்ட் டிப்டாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் மெதுவாக பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு வந்து வலி கண்டிப்பாக உடனே குறைஞ்சிடும். கை வலி, இப்போ கால் வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், காலில் வந்து பண்ணலாம். ஸோ இதுக்குன்னு ரிங்கெல்லாம் இருக்குது, அக்குபஞ்சர் ரிங் இருக்குது. அதை வந்து நம்ம மாட்டி மசாஜ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கும், ப்ளஸ் வலியும் குறையும். மூட்டு வலி, இப்போ நாட்பட இருக்கக்கூடிய மூட்டு வலி, நான் அதான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து ஒரு நோய் நாட்பட இருக்குது, குரோனிக்காக இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. டெம்பரரியாக வர்றதுக்கு நம்ம பண்ணலாம். இப்போ வலி குறையிறதுக்காக உங்களுக்கு இமீடியட்டாக சொல்யூஷன் வேணும், வலியை வந்து குறைக்கணும், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஆன் டாப் ஆஃப் இட் உங்களுக்கு வலி குறையணும்னா மூட்டுங்கிறது இந்த ஏரியாவில் தான் வரும். இப்போ நான் இதுதான் கால்னு சொன்னேன் இல்லையா, ஸோ மூட்டு இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல நீங்கள் மெதுவாக அப்படியே அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். உள்ளங்கை பக்கம், ஆமாம், உள்ளங்கை பக்கம்னு இல்லை, ஆக்சுவலாக மூட்டு வந்து இந்த இடத்துல தான் வருது. அந்த நீ கேப் வந்து இங்கே தான் வரும். நீ கேப் இங்கே வராது, இந்த சைடில் வரும். அதே மாதிரி இங்கேயும் சைடில் வரும். ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, இந்த பக்கம் டார்க்காக இருக்குது. இப்போ நீங்கள் உடம்புலேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கும், இந்த பக்கம் டார்க்காக இருக்கும்.
ஸோ பிரைட்டர் சைடு வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு பிரைட்டர் சைடு, டார்க்கர் சைடு வந்து டார்க்கர் சைடு, அது ஒரு கரஸ்பாண்டன்ஸ் நீங்கள் மேப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உள்ளங்கையில் உள்ள ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த ஏரியாவை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ரிஸ்ட் வலிக்கும். அவங்க மெயினாக பார்க்கக்கூடியது என்னென்னா அவங்க மவுஸை வந்து எப்படி பிடிக்கிறாங்க, எப்படி ஹோல்ட் பண்ணுறாங்க. ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தார். நானும் அவருக்கு வந்து அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். வலி வந்து குறையவே இல்லை. அப்போ அவர் எப்படி மவுஸை பிடிக்கிறாருன்னு பார்க்கும்போது அவர் நார்மலாக மவுஸ் இப்படி பிடிக்கிறது பதில் இப்படி பிடிச்சார். அவர் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வெர்டிக்கலாக வைக்கிற மாதிரி பிடிச்சி அவருக்கு அதுதான் ஈஸியாக இருந்தது போல இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவருக்கு வலி குறையவே இல்லை. ஸோ இந்த இடத்துல அவர் லோடு நிறைய கொடுத்ததுனால அவருக்கு வந்து அந்த வலி தொடர்ந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் இப்படி பண்ணுங்கள். ஸோ மெயினாக வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து பார்க்கணும். சில பேர் வலின்னு இருப்பாங்க, போய் டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிடுவாங்க. பட் நல்ல கரெக்டாக டயக்னோஸ் பண்ணுற டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன, நீங்கள் எப்படி படுக்கிறீங்க, எப்படி வந்து வண்டி ஓட்டுறீங்க, இதெல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க வந்து சரி பண்ணிக்கலாம். சில பேர் வந்து டிரைவிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டிஃபாக வச்சுக்குவாங்க கையை, அது ஒரு ஸ்டைலாக அப்படி வச்சுட்டு ஓட்டுவாங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ரோட்டில் இருக்கிற அந்த பம்ப்ஸில் இருக்கிற லோடு எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கிறது உங்களுக்கு ஸ்டீரிங் மூலமாக இங்கே வந்து நேராக கழுத்தில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு கழுத்து வலி வரும். ஸோ லைஃப் ஸ்டைலை நம்ம பார்க்கும்போது அதில் சில ப்ராப்பரான மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது இந்த வலிகளெல்லாம் குறைக்க முடியும். மெயினாக இந்த சுஜோக்கை நம்ம வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றது என்னுடைய ஆசை. இது ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியது தான். வலது கை இடது கை ரெண்டுலேயுமே இருக்குது. ஏதாவது ஒரு கையில் பண்ணாலும் சரி, இல்லை காலில் பண்ணாலும் சரி. இதே சுஜோக்கை வந்து ரிஃப்ளெக்ஸாலஜின்னு இன்னொரு தெரப்பிலையும் சொல்லுவாங்க. ஸோ ஆமாம்.